பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவரோட துணையோட நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வசனத்துல நீங்க பழைய உடன்படிக்கையில ஆகட்டும், இல்லைன்னா புதிய உடன்படிக்கையிலே ஆகட்டும், நீங்க பார்க்கும்போது கர்த்தருக்காக பரிசுத்தம் அப்படின்னு சொல்லியும், அநேக இடத்துல நீங்க பரிசுத்தர்கள் ஆகையால் இதோ நான் பரிசுத்தனாக இருக்கின்றதுனால நீங்களும் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய வாட்டி இந்த விஷயத்த நம்மை நோக்கி, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி சொல்லுகிறத நம்ம பழைய உடன்படிக்கையிலே ஆகட்டும், புதிய உடன்படிக்கையிலே ஆகட்டும் கவனிக்க முடியும். ஆனா விசேஷமா கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னா ஹோலினஸ் டு தி லார்ட் அப்படின்ட்டு. யாருக்காக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருது, இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த வார்த்தை பழைய உடன்படிக்கையில பார்க்கும்போது ஆசாரியர்களா இருந்தாங்கள, ஆசாரியர்களை பார்த்து தான் ஏதோ கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி அவர்களை அழைப்பாங்க. தேவனே அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்ற ஒரு ஆஹ், பொன்னினால ஒரு பட்டியலை உண்டு பண்ணி, ஒரு ஒரு பட்டியை போல அந்த தலையில கட்டுறதுக்காக அவங்களுக்கு ஒரு பட்டியை கட்டுவாங்க. அதுல ஒரு எழுத்து எழுதியிருக்கும். அதுலதான் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். ஆங்கிலத்துல ஹோலினஸ் டு தி லார்ட் அப்படின்னு சொல்லி. ஆசிரியர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு பட்டியலை அவங்க தலையில கட்டி விடுவாங்க. அவங்க ஒரு முண்டாசு போட்டிருப்பாங்க, அது மேல அதை கட்டியிருப்பாங்க. அப்படின்னா ஏன் பிரதர் இதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கூட அவ்வளவுதான் கர்த்தருக்கு பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதற்கு முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எக்ஸடோஸ் யாத்திராகவும் 19வது அதிகாரம் 5-6. யாத்திராகவும் 19வது அதிகாரம் 5-6, சாரி, யாத்திராகம் 28வது அதிகாரம் 36வது வசனம். யாத்திராகம் 28:36. பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. ஆமென். ஆமென். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். ஆசிரியனுக்கு தேவனுடைய சொல்லின்படியாக ஒரு ஆசாரியன் எப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை அவன் உடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதை எப்படியெல்லாம் அதை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டாரோ, அந்த கட்டளையின்படி அது எல்லாத்தையுமே உண்டு பண்ணணும். அப்படியாகவே நீங்க அதை தைக்கணும், அவர் எப்படி இதை ஒடுத்திக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் மோசிக்கிட்டே சொல்லிட்டே போனாரு. சொல்லும்போது இதோ கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கின்ற ஒரு பட்டியலை எழுதி, அதுக்கு அது ஒரு பொண்ணுனால ஒரு பட்டியலை ஒன்று பண்ணி அந்த பட்டியல் மேல எழுதியிருக்கணும் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்றது. அது ஆசாரியன் மட்டுமே அவனுடைய தலையில அவன் எப்பவும் கட்டி இருக்கணும் என்னுடைய பணிகளை செய்யும் போது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. சரி, எதுக்கு இதை நம்ம இன்னைக்கு கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது இனி நம்ம பார்க்க போற அந்த வசனத்தின் மூலியமா நம்மளால அறிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாமளும் கர்த்தருக்கு இன்னைக்கு ஆசாரியர்களா இருக்கிறோம் இல்லைங்களா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் அதை உறுதிப்படுத்துது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். இப்ப வசனத்துல நம்ம கவனிச்சு பாருங்களோ, நாங்களோ, நம்ம எல்லாருமே, நீங்களோ என்றால் அது யாருக்கு? நம்மை பார்த்துதான் இதோ ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு சொல்லி, நீங்களோ உங்களை இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீகமான ஆசாரியர்கள் கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா பிரித்தெடுத்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு சொன்னா புற ஜாதிகள், அசூசியோட கூட இருக்கிறவர்கள் மத்தியில நீங்க பரிசுத்தவான்களாக இருக்கும்படியாக உங்களை பரிசுத்தர்களாக மாற்றி பிரித்தெடுத்து கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு சந்ததியாக நாம் ஒவ்வொருத்தருமே இருக்கிறோம். அவ்வளவு மாத்திரமே கிடையாது. நம்ம புற ஜாதிகள் மத்தியிலிருந்து
நாம் பிரித்தெடுத்து கொள்ளப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முந்தைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது அசுத்தமாக இருந்தது இல்லைங்களா? அசுத்தமாக இருக்கின்ற தீட்டா இருக்கின்ற ஏதொன்றும் கர்த்தருடைய சமூகத்துக்கு அணுக முடியாது, கர்த்தருடைய சமூகத்துல நிக்க முடியாது இல்லைங்களா? அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே தந்தருளி நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய பரிசுத்த தூய ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரிச்சு நம்மளை பிரித்தெடுத்து கொள்ளப்பட்ட சந்ததியா இயேசுப்பா இன்னைக்கு நம்மளை மாற்றிருக்கிறாரு. அவ்வளவு மட்டுமே கிடையாது, நம்மளை ராஜரீகமான ஆசாரியர்களாக நம்மை மாற்றிருக்கிறார். அதுக்கடுத்து பரிசுத்த ஜாதியாகவும் சொந்த ஜனமாகவும் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க ராஜரீகமான ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா ராஜரீகமான ஆசாரியர்கள் அப்படின்றது, ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பழைய உடன்படிக்கையில எந்த இடத்துல எல்லாம் பழைய நிருபத்துல எழுதப்பட்டிருக்கும் சொல்லுங்க? லேவிய குலத்துல, அதுவும் ஆரோனுடைய புத்திரர்கள் இருக்கிறாங்களே அவங்கள மட்டும்தான் இயேசுப்பை பார்த்து ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு அழிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கின்ற ஆரோனுடைய புத்திரர்களுக்கு மட்டுமே தான் அந்த ஆசாரியர்கள் அப்படின்ற அந்த பேரினால அவங்க மட்டும்தான் அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக அந்த பேரினால அவங்க அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பழைய உடன்படிக்கையிலேயே இயேசுப்பா இஸ்ரேல் ஜனங்க எல்லாரையும் பார்த்து சொல்லியிருக்காங்க, நீங்க என்னுடைய ஆசாரியர்கள் கூட்டமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. எப்போ நம்ம ஆண்டவருக்கு அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு அதன்படி நடந்து இதோ ஜனங்களும் அப்படியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆவியினால நாம் உதவி பெற்றவராக இன்னொரு சகோதரனையும் சகோதரியும் பலப்படுத்துகின்ற ஒரு ஆசாரியனை போல தேவனுடைய பணிவிடைகளை செய்கின்ற அந்த ஒரு கனமும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமும் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற அந்த விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸோடஸ் யாத்திராகம் 19வது அதிகாரம் 5-6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமேன். ஆமேன். இங்க பாருங்களேன், இஸ்ரேல் ஜனங்க எல்லாரையுமே அந்த கானான் தேசத்தை சுதந்தித்து கொள்ளுகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சொல்லுகின்ற இந்த எல்லா வார்த்தைகளுக்கு கற்றல்களை நீங்க கவனமா கேட்டு நீங்க அதன்படி நீங்க நடந்து கொண்டீங்கன்னா நீங்க என்னுடைய சொந்த சம்பத்தா இருப்பீங்க. அது மாத்திரமே கிடையாது, நீங்க என்னுடைய ஆசாரிய ராஜ்யமா இருப்பீங்கப்பா. நீங்களே என்னுடைய ஆசாரிய ராஜ்யம் அப்படின்றது போல இயேசுப்பா சொல்றாருன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே 6 லட்ச காலாட்களும் தேவனுடைய சொல்லுக்கு செவி சாய்த்து அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டிருந்ததே ஆனால் நிச்சயமா ஆண்டவர் அவர்களை மறைத்து கொண்டு தன்னுடைய பணிகளை அவருடைய எல்லா காரியங்களையும் அவருடைய திட்டங்களையும் நிச்சயமா அவர்களை கருவிகளாக பயன்படுத்தி ஆண்டவர் கண்டிப்பா வெளிப்பட்டிருப்பாரு. அதனால தான் நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேல்ல கூட 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த நாட்களில் தேவனுடைய தரிசனம் அப்படின்ற தீர்க்க தரிசனம் மிகவும் அரிதாக இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஆனா அந்த வசனத்தை வாசிக்கிறது வேண்டாம். எதுக்காக அந்த வசனத்தை எக்ஸ்பிளனேஷன்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்போ மனுஷர்கள் வந்துட்டு கீழ்ப்படியாமையிலையும் மாம்சம் எண்ணம் கொண்டவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை மறுதளிக்கின்றவர்களாக மாறிவிடுவார்களோ அப்படிப்பட்டவர்களை கூட தேவன் சம்பாசிக்க முடியாது. தேவன் அவர்களோடு கூட தொடர்பில் இருந்து அவர்களுக்கு தன்னுடைய வழி எது அப்படின்றதையோ, எது தீட்டான வழி, இந்த வழிகளை விட்டு மனம் திரும்புக அப்படின்னு சொல்லி அவங்களை கடிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் அந்த மனுஷனோட பேசுறதுக்கு உண்டான அந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற அந்த சம்பாஷணை எந்த இடத்துல அது துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனுஷன் தன்னுடைய கண்களுக்கு செம்மையும் உத்தமமாக தோன்றுகின்ற மரணத்தின் வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு மாம்சத்தை சந்தோஷப்படுத்துகின்றவனாக நடந்து கொண்டு தேவ ஆவியானவர் துக்கப்படுத்துகின்ற செயலை செய்கின்றவனாக இருப்பானே, அந்த நாட்களில் அவன் நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் நிற்க தகுதி இல்லாதவனாக மாறிவிடுவான். ஆனா இந்த இடத்தில் பாருங்களேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னுடைய ஆசாரிய ராஜ்யமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க சொன்னாங்க. ஆனா அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு கோத்திரம், ஒரு குலத்துக்கு மட்டுமே இயேசுப்பா வந்துட்டு அந்த ஒரு கணத்தை கொடுத்தாங்க. அந்த கணமும் அந்த ஒரு அதிகாரமும் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய கீழ்ப்படுதல் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மோசே வந்துட்டு சீனை மலைக்கு போயிருப்பாரு.
போய் 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஆண்டவருடைய எல்லா கட்டளைகளையும் பெற்றுக்கொண்டு அந்த 2 கல் பலகைகளையும் கையில ஏந்தினவரா அவர் வரும்போது இஸ்ரேல் ஜனங்க எல்லாருமே வழி விலகி போயிருப்பாங்க. ஒரு கண்ணுக்குட்டிய பொன்னினால் செய்து வைத்து புசித்தார்கள், குடித்தார்கள், அதுக்கடுத்து எழுந்து ஆடினார்கள். அப்படின்றது போல தேவனுடைய பயமின்றி தேவன் சொன்ன எல்லா வழிகளை விட்டு விலகினவர்களாக இருக்கும்போது அதை மோசே பார்க்கும்போது, யாரெல்லாம் கர்த்தருடைய பக்கமோ நீங்க எல்லாம் என் பக்கத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, யாரெல்லாம் இதோ அந்த பாதாள் அப்படின்ற ஒரு சிலையின் பக்கமோ அவர்களெல்லாம் அந்த இடத்துல நெல்லுங்கள் அப்படின்னும் போது, முதல்ல ஃபர்ஸ்ட் தேவனுடைய வசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு யார் படியை எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லேவியருங்க தான். அவர்கள் சகோதரர்களும் என்று சொல்லியோ, சகோதரி என்றோ, தாய் தகப்பன் என்றோ, சிநேகிதர்கள் என்றும் பார்க்காம அவர்கள் இடுப்புல ஏதோ ஒரு கத்தியை வைத்து கொண்டு ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு போய் கொண்டு கொண்டிருந்து அவர்கள் எல்லாரையும் சங்கரித்து போட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, நீங்க இன்றைக்கே உங்களை அபிஷேகித்து கொண்டுங்கப்பா, இன்னைக்கே நீங்க உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக உங்களை எடுத்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி எப்போ ஆண்டவருடைய சமூகத்துல தகுதி உள்ளவர்களாக நாங்க நாம் தகுதியாவான்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது தேவனுடைய சத்தத்தை, அதனாலதான் இப்ப வாசிச்ச அந்த வசனத்துல பார்த்தோம், நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையின்படி நடந்து அப்படின்னு சொல்லி இருக்கும். அவருடைய வார்த்தையின்படி நம்ம கேட்டு அதன்படி நடக்கும் பொழுதுதான், கீழ்ப்படுதலினால்தான் நம்மை இதோ பரிசுத்தவான்களாக, நாம் தகுதி உள்ளவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க, அவருடைய சொல்லை கேட்க தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும். அப்படின்னா பழைய உடன்படிக்கையிலே இது சொல்லி இருக்கிறாரு, ராஜரீகமான ஆசாரியர்கள் கூற்றம் அப்படின்னு சொல்லி புதிய உடன்படிக்கையில் எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட நீங்க என்னுடைய வார்த்தையின்படி நீங்க என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தா நிச்சயமா நீங்க என்னுடைய ஆசாரிய ராஜ்யமா இருப்பீங்க அப்படின்றது அவங்களுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர்கள் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டதனால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆனா நாமோ விசுவாசம் இல்லாமல் அதை கேட்டு இதோ விட்டு விடுகிறவர்களாக நாம் இல்லாமல் அதனால் உண்டாகுகின்ற அந்த பலனை நாம் அடைகின்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படின்னா நம்ம ராஜரீகமான ஆசாரியர்கள் அப்படின்னா, ஆசாரியன் கிட்ட தேவன் எதை எதிர்பார்ப்பாரு? ஒரு ஆசாரியன், நாம் இன்று ராஜரீகமான ஆசாரியர்களா இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆமா நம்ம ராஜரீகமான ஆசாரியர்கள். எப்போ? 2ஆம் வருகைக்கு அடுத்தா? இல்ல, இந்த பூமியில இருந்த நம்ம ராஜரீகமான ஆசாரியர்களாகத்தான் இருக்கிறோம். அது அப்படின்னா ஆசாரியன் கிட்ட இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கின்ற அந்த முக்கியமான அம்சம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது வசனம். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்ய உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். ஆமென். ஆமென். பாருங்களேன், இந்த இடத்துல ஆண்டவரே தான் தேர்ந்தெடுத்து கொள்ள போகின்ற ஒரு ஆசாரியனை குறித்து சொல்றாங்க. அந்த ஆசாரியன் வேற யாரும் கிடையாது, அந்த ஆசாரியன் சாமுவேல். ஆனா சாமுவேலுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆசாரியன் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏலி இருக்கிறாரு இல்லைங்களா. ஏலி ஏலிக்கு 2 பசங்க இருந்தாங்க. அந்த 2 பசங்களும் கூட தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்காம தேவனுடைய பயம் என்று வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அவர் போய் அவங்களுடைய பசங்களுக்கு சொல்றாரு என்னன்னு சொல்லி, இல்லப்பா, மனுஷனுக்கு மனுஷன் அநியாயம் பண்ணா நடுவுல ஆண்டவர் நின்று நியாயத்தை தீப்பாரு. நீங்க ஆண்டவருக்கே துரோகத்தை செய்யறீங்களே, அநியாயம் பண்றீங்களே, அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை தண்டிப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பசங்க கேட்காத போது ஏலி என்ன பண்ணிருக்கணும்? தேவனுடைய வார்த்தையின்படி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருக்கின்ற எந்த ஒரு வாலிபனா இருக்கட்டும், எந்த ஒரு சகோதரிக்கு ஒரு குழந்தையா இருக்கின்றவங்க யாரா இருக்கட்டும், அவங்க பசங்க யாருன்னா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காம ஊதாரியா இருந்து கீழ்ப்படியாம நடந்தா, என் பிள்ளை இதன் போல இருக்கான்ப்பா, தேவனை தூஷிக்கிறான், தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க மாட்டேன்றான், அவன் இவங்களை கனப்படுத்த மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனை ஊருக்கு நடுவுல நிக்க வச்சு கல் எறிஞ்சு அவங்கள கொல்லணும் இல்லைங்களா. ஆனா ஏலி என்ன பண்றாரு? அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு என்னன்னு சொல்லி, நீ என்னை கனப்படுத்துகின்றதை காட்டிலும் உன் பிள்ளைகளையே கனப்படுத்துறியா? ஒரே நாள்ல உன் 2 பசங்களையும் நான் எடுத்து போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு, இனிமே உன்னுடைய சந்ததி, உன்னுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, அது என்னுடைய ஆசாரிய பணியை செய்யாது, ஆனா
என்னுடைய உள்ளத்துக்கும் என்னுடைய கண் பார்வைக்கும் எது நலம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேனோ அதையே செய்யறதுல எப்பொழுதும் ஆவலாவும் உற்சாக மனதோடையும் இருக்கின்ற ஒரு ஆசாரியனை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அப்படின்னா என்னது, ஆண்டவருடைய வார்த்தை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்ச உடனே, ஆஹா ஆம் தகப்பனே, அப்பா உங்க நாமத்தை அப்பா மகிமைப்படுத்துகின்ற பிள்ளையாகவும் அப்பா உங்களை சந்தோஷப்படுத்துகின்ற பிள்ளையாகவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சாமுவேலை போல நம்ம நடந்துக்கணும். சாமுவேல் இப்படி இருந்தாரா? ஆண்டவர் இதோ அவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்றதுக்கு முன்பதாகவே அவனை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா சாமுவேல் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 16வது அதிகாரம் அங்கெல்லாம் வாசிக்கும் போது உங்களால அறிஞ்சிக்க முடியும். சவுல் வந்துட்டு தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்காம தேவனுடைய வார்த்தையை மீறிடுவாரு. மீறினதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தேவன் அவனை அரசுத்தனத்திலிருந்து எடுத்து போட்டுருவாங்க. போட்டதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சவுல் ஐயோ சாமுவேல் அழுந்துட்டு உக்காந்துட்டு இருப்பாரு. ஐயோ ஆண்டவர் அபிஷேகிச்ச இதோ சவுல் இப்படி ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காம அவர் வேதனை அடைய செய்துட்டானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதனை பட்டு இருக்கிறாரு அவனுடைய கீழ்ப்படியாமையினால அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துல வசனப்பட்டு அழுந்துட்டே உக்காந்துட்டு இருந்தாரு. அப்படித்தான். அப்படின்னா கர்த்தருடைய உள்ளத்துல அவனுடைய உள்ளம் கலந்திருக்கிறதோ அப்படின்றது போல, ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கின்றதோ அப்படின்றது போலதான் அது என்னுடைய ஜீவன் என்கின்றது போல கர்த்தரை குறித்து தானா அவனுடைய அன்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பாருங்க, நம்மளுக்கும் அவ்வளவுதான். எப்பவும் நமக்கு நான் ஒருவேளை நான் நடந்துக்கிற இந்த நடக்கை இருக்கு இல்லையா, இது என் தேவனை ஒருவேளை व्यसனப்படுத்த கூடுமோ அப்படின்றது போலத்தான் நம்ம நினைச்சு பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸா வைக்கிறவங்களா இருக்கணும். அப்பதான் நிஜமா நம்ம வந்துட்டு இந்த உலகத்திலையும் ராஜரீகமான ஆசாரிகள் கூற்றமாக நம்மளால இருக்க முடியும். இது எப்படி பிரதர் நம்மளுக்கு நம்மளே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டோம்னா அப்படியே ராஜரீகமான ஆசிரியர்களா நம்ம இருந்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. முதலாவதா ஆசிரியர்கள் யாரு, எப்படி அவர்களுடைய ஆசிரியனுடைய பணிக்கு அவர்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள், எப்படி தேவன் அவரை அங்கீகரித்தார் அப்படின்ற அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சுக்கிட்டா தான் ஆசிரியர்னா என்ன, அவருடைய பணி என்ன, அவர் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு, அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன செய்யணும், நான் ராஜரீகமான ஆசிரியன்னா அப்படின்ற அந்த விஷயங்களை நம்ம பழைய உடன்படிக்கையில பார்க்கும்போது ஆசிரியர்கள் குறித்து எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா, அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் புதிய உடன்படிக்கையில நம்மள ராஜரீகமான ஆசிரியர்கள்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 2வது அதிகாரம் 7வது வசனம். மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களாய், அவன் சேனையுடைய கர்த்தரின் தூதன். ஆமேன். ஆமேன். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் இல்லைங்களா? அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதனாக இருக்கிறானா இல்லைங்களா? தூதனுடைய வேலை என்னங்க? தூதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு அரசர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க 1 நாளாகவும் 2 நாளாகவும் இந்த இடத்துல எல்லாம் நீங்க வாசிக்கும் போது எப்படி தூதர்கள் வந்துட்டு நம்ம பரலோகத்துல தூதர்கள் இருக்கிறாங்களே ஆண்டவருடைய பணிவிடைகளை செய்கின்றதுக்காக, அந்த தூதர்கள்ல பாக்குறது வேணாம். தூதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 நாளாகவும் 2 நாளாகவும் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல நாங்க நிறைய தூதர்களை பார்க்க முடியும். அந்த தூதர்கள் அப்படின்னு சொன்னா தூதுவர்கள் ஒரு தூதை அனுப்புவாங்க இல்லைங்களா, ஒரு மெசேஜரை அனுப்புவாங்க இல்லைங்களா. மெசேஜ், ஒரு அரசன் வந்துட்டு இந்த கட்டளையை போய் அவங்களுக்கு சொல்லு, இதோ நான் சொன்ன இந்த வார்த்தையை போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை அனுப்பினா அந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை போய் யாரு போய் சேர்க்கணுமோ அவங்க கிட்ட போய் அந்த விஷயத்த சொல்லுவோம். அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஆசாரியனை குறித்து மல்கியா புத்தகத்துல ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். என்னவோ ஏனோ தானோ என்று சொல்லி வாயில எப்படி தோணுமோ அப்படிலாம் பேசிடக்கூடாது இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவனோட கூட சம்பாஷிக்கின்ற ஒரு நபரா அந்த ஆசாரியன் இருப்பான். தேவனுடைய சொல்லை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை யாரிடத்தில் போய் சேர்க்க வேண்டுமோ அவர்களுக்கு போய் அதை சேர்க்கின்றவனாக இருப்பான். அப்படி என்றால் மனுஷர்களுக்கும் இதோ தேவனுக்கும் மத்தியில் ஒரு மத்தியஸ்தனை போல ஒரு ஆசாரியன் இருப்பான். ஆனா தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் மத்தியஸ்தன் ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பழைய உடன்படிக்கையில இப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு நம்மளும் இப்படி பணியாற்றுவோம் அப்படின்ற அந்த எல்லா விஷயங்களையும் அறிஞ்சுக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்குங்க. யாத்திராகமம் 25வது அதிகாரம் 21 22. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன்.
கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவர்களை எல்லாம் உன்னோட சொல்லுவேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துல நீங்க வசனத்துல கவனிச்சீங்கன்னா, இப்போ ஆண்டவர் வந்துட்டு ஒரு ஆசாரியனோட கூட பேசுகிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஒரு ஆசாரியன் வந்துட்டு அந்த மனுஷர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இன்னது அப்படின்றது தெரிவிப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா? இதுதான் நம்ம மல்கியா புத்தகத்துல 2வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்த்தோம். ஆனா அவர் எங்கிருந்து பேசுவாரு? ஒரு ஆசாரியனோட கூட பேசும்போது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதோ ஏசப்பா வந்துட்டு பழைய உடன்படிக்கையில இருக்கிற அந்த கர்த்தர் ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சதுனால தைரியமாவே சொல்ல முடியும். சீனை மலை மேல இறங்கி வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? அதன் போலதான் இந்த இடத்துல ஏசப்பா வந்துட்டு மோசையோட கூட பேசும்போது என்னன்னு சொல்லி சொல்றாரு, இத பாருப்பா, நான் வந்துட்டு கிருபாசனத்தின் மேல் இருக்கின்ற அந்த 2 கேருபைகள் மத்தியில், அப்படின்னா அந்த சாட்சி பெட்டி இருக்கு, அதுக்குள்ள 2 கல் பலகைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த கல் பலகையில எழுத்தின்படி இருக்கிறாரு அந்த வார்த்தையானவர். அதனாலதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த கிருபாசனம் இருந்துச்சு. அப்படின்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் தேவன் இருந்தார். அந்த இடத்துல இருந்து அவர், நான் உன்னோடு கூட பேசி நீங்க நடக்க வேண்டியதை நான் சொல்லுவேன், நீங்கள் எப்படி நடக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ஆலோசனையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தான் எங்க இருப்பேன் அப்படின்ற அந்த விஷயத்தையும் சொல்றாரு. அப்படின்னா ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் எங்க இருந்து பேசுறாரு, எங்க இருந்தாரு? தேவாலயம் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய உடன்படிக்கையில பாக்குறோம். முதல் வாசல் பரிசுத்த ஸ்தலம், 2வது வாசல் மகா பரிசுத்த ஸ்தலம். எதற்காக அதுக்கு 2வது வாசலுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்ற அந்த பேரை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல தான் ஆண்டவர் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? அவர் தான் சரீர ரூபமா இல்லையே, அவர் ஆவியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆமா, அவர் ஆவியாகத்தான் இருக்கிறாரு. யோவான் புத்தகத்துல 1 அதிகாரம் 1 வசனத்துல நம்ம கவனிக்கிறது போல, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அவர் ஆதி முதல் கொண்டு அவர் வார்த்தையாவும் ஜீவனாவும் ஆவியாகவும் தான் இருக்கிறாரு. எப்படி பழைய உடன்படிக்கையில இருக்கிறார்? அந்த கிருபாசன த்துக்குள்ள, அந்த சாட்சி பெட்டியின் அந்த ஆகமத்துக்குள்ள இதோ 2 கல் பலகை மேல எழுத்தின் வடிவுல தேவ ஆவியானவர் அந்த இடத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அங்கிருந்து தான் நான் உன்னோடு கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மோசைக்கு பின்பு அங்க ஆசாரியனாக பணியாற்றுகின்ற அவர்கள் ஒவ்வொருத்தரோடு கூட ஆண்டவர் பேசியிருக்காரு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலியமா நம்மளால கவனிச்சுக்க முடியுது. சரி, இன்னைக்கு யார் இப்ப மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்துல கவனிக்கும் போது, நாம் தான் தேவனுக்கு பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கல் பலகை எங்க இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எபிரேயர் 10வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, இதோ மையினால எழுதப்பட்டது அல்ல, தேவனுடைய ஆவியினால நாம இதோ எழுதப்பட்ட ஒரு கல் பலகையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, நாம் ஜீவனுள்ள கல்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? ஆவியினால. அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலமும் நாங்க தான், இதோ ஜீவனுள்ள கல்களாக இருக்கின்றவர்களும் நாங்க தான், ஆலயம் என்றாலும் நாங்கள் தான், இந்த இடத்தில் ராஜரீகமான ஆசாரியர்கள் என்றாலும் அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாம் தான் அப்படின்றத நம்மளால அறிஞ்சிக்க முடியுது. சரி, வேற எப்படிலாம் ஆசாரியனோட கூட பேசி ஜனங்கள் நடக்க வேண்டிய அந்த வழிகள் எப்படி அப்படின்னு சொல்லி தேவன் எப்படி பேசி கொண்டிருந்தார் அப்படின்றதுக்கு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 27வது அதிகாரம் 21வது வசனம். என்னாகமம் 27வது அதிகாரம் 21வது வசனம். அவன் ஆசாரியனாகிய எலெயாசருக்கு முன்பாக நிற்க கடவன். அவனின் மித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரிம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவன் கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையர் எல்லோரும் போகவும் அவருடைய கட்டளையின்படி வரவும் வேண்டியது என்றார். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மோசே ஆரோன் 2 பேரும் இருக்காங்க இல்லைங்களா? ஆரோன் இதுக்கு முன்னாடியே இந்த வசனத்தை இந்த சாப்டர் வாசிக்கும் போது ஆரோன் இதுக்கு முன்னாடியே அவர் இறந்திருப்பாரு. ஆனா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மோசே கேட்பாரு, ஏசுப்பா, கானானுக்கு இவங்களை அழைத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி இருந்தீங்களே, யாரை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லல, நானும் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றீங்களே, எங்களையே உன் ஜீவனை விடணும் உங்க அண்ணா ஆரோனை போல அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏசப்பா வந்துட்டு உன் சீஷனா இருக்கிற அதான் நூனின் மகனா இருக்கிற யௌஷுவா இருக்கிறான்னு, இந்த யௌஷுவா தப்பா அந்த ஜனங்களை வந்துட்டு வழி நடத்துவான். ஆனா என்னோட ஆலோசனை என்ன, எங்க போனோம், ஏதோ யோர்தான் ஆற்றுக்குள்ள தங்களுடைய காலை வைக்கும் போது அந்த தண்ணீர் இதோ அப்படியே பின்பக்கமா போயிரும்,
முன்ன இருக்கிற அந்த தண்ணி அப்படியே கடந்து போயிடும், நீங்க வெட்டாந்தரையில நடப்பீங்க அப்படின்ற அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையானது எப்படி யெகோஷுவாக்கு தெரியும்? எப்படி தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அந்த வார்த்தைகளை யெகோஷுவாவோடு கூட பேசினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இடத்துலயே பாருங்களேன், என்னன்னு சொல்லி சொல்றாரு. அவன் எந்த ஆலோசனைகளை கேட்கணும்னாலும், தேவனுடைய தீர்ப்பு என்ன அப்படின்றத கேட்கணும்னாலும், அவன் போய் எலாஜர் அப்படின்ற ஆரோனுக்கு அடுத்து ஆரோனுடைய குமாரனா இருக்கிற எலாஜர் அப்படின்றவர் தான் ஆசாரியனா இருக்கிறாரு. அவன் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் மத்தியில ஒரு மத்தியஸ்தனா இருந்து தேவனோடு கூட வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை, தேவனுடைய வழிகள் என்ன அப்படின்றத, எப்படி நடக்கணும் அப்படின்ற ஆலோசனைகளை ஜனங்களுக்கு உபதேசிக்கிறாங்க. அப்படியா உபதேசிக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஏதோ எரிகோ கோட்டையை நீ 7 முறை சுத்தினா அது வந்துட்டு இடிந்து விழும் அப்படின்னு சொல்லி சொன்னதும், அதுக்கடுத்து நீங்க யாரு போகணும் இந்த கானான் தேசத்தை சொந்தத்துக்குள்ள முதலாவதா யார் போகணும், சீட்டு யூதா என்கிற அந்த கோத்திரத்துக்கு விழுந்தது, தேவன் யூதா கோத்திரத்தை போக சொல்லுகிறார் அப்படின்றது போல எந்த ஆலோசனை வேணும்னாலும் இவங்க எலஜர் கிட்ட தான் போய் நிற்பாங்க. எலஜர் வந்து யெகோஷுவாவுக்கு சொல்லுவாங்க. யெகோஷுவா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி அந்த ஜனங்களுக்கு இப்படியாக கட்டுப்பாட்டா நீங்க நடக்கணும், அப்பதான் ஆண்டவர் நம்ம மத்தியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த வார்த்தையின்படி நடந்து கொண்டிருந்தான். அதுதான் என்னுடைய வார்த்தையை விட்டு நீ இடது பக்கமும் வலது பக்கமும் சாயாம நீ நேரா நடப்பா அப்படின்னு சொல்லி யெகோஷுவாக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? அப்படின்னா எலஜர் தேவனோடு கூட அவர் தேவனுடைய உத்தரவை எப்படி பெற்றுக்கொண்டிருந்தாரா? இங்க இன்னொரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். அவர் வந்துட்டு உர்ரீம் அப்படின்ற ஒரு ஒரு பொருள் இருக்கான். உர்ரீம் தம்மீம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அது வந்துட்டு 2 கல்லுங்க. அந்த 2 கல்லு எங்க இருக்கும்? அந்த 2 கல்லுனால தேவனுடைய உத்தரவு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த உர்ரீம் தம்மீம் அப்படின்றதுக்கு லைட் அண்ட் பர்ஃபெக்ஷன் அப்படின்றது போல இந்த பைபிள் ஸ்காலர்ஸ் அப்படின்றது போல அது தீர்க்கமா ஆராய்ந்து பார்த்தவங்க சொல்றாங்க, அது லைட் பர்ஃபெக்ஷன் அப்படின்றது போல அது மூலியமா தான் அவங்க வந்துட்டு தேவனுடைய தீர்ப்பு என்ன, எப்படி நடக்கணும், எங்க போகணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ஆசிரியன் அந்த ஒரு பொருட்கள் மூலியமா, அந்த கல்கள் மூலியமா தேவனுடைய ஆலோசனையை அவங்க புரிந்து கொண்டு அந்த ஆலோசனையை அந்த மக்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா உர்ரீம் நாள் விசாரித்து எலாஜர் அந்த விஷயத்த உங்களுக்கு அறிவிப்பான், அவங்களுக்கு அறிவித்து அதன்படி நடக்க சொல்லுவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? சரி, இந்த உர்ரீம் அப்படின்றது எப்படி இருக்கும், எங்க இருக்கும், ஆசாரியன் எங்க அதை வைத்திருப்பான், அது மூலியமா ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருந்துச்சா, இப்படி ஆண்டவர் அவங்க கூட பேசி கொண்டிருந்தாங்களா, இது எல்லாத்தையும் நம்மளால அறிஞ்சிக்க முடியும். இதுக்கு வசனத்தின் சான்றும் இருக்கு. யாத்திராகமம் 28வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 28:30. நியாய விதி மார்பதகத்திலே ஊரீம் தும்மீன் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்போதும் தரித்து கொள்ள வேண்டும். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு மார்பதக்கம் அப்படின்றது வந்துட்டு அந்த ஆசாரியன் உடுத்தி கொள்ளுகின்ற அந்த வஸ்திரத்துல ஒரு மார்பதக்கம் இருக்கும். அதுக்கு 2 பதர் இருக்கும், பாக்கெட் போல. அந்த பாக்கெட்டுக்குள்ள 2 கல்கள் வைத்திருப்பாங்க. அதுக்கு ஒரு பேர் உர்ரீம், இன்னொரு பேரு தம்மீம் அப்படின்னு சொல்லி இது மூலியமா தான் தேவனுடைய நிர்ணயங்களை, ஆலோசனையை அவங்க பெற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையை மனுஷர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்படி எங்கெல்லாம் ஆலோசனையை சொல்லி இருந்தாரு, எப்படி மகா ஆசிரியர்கள் மூலியமா எப்படி ஜனங்களோட கூட பேசியிருந்தாரு, இப்படி பிராக்டிக்கலா வந்துட்டு இப்படி பேசி இருக்கிறதுக்கு சான்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருந்திருக்கு. வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 7-8. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 7-8. தாவீது அகிமேலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, யோபத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் யோபத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல பாருங்களேன், தாவீது வந்துட்டு பிலிஸ்டருங்க சவுல் மேல யுத்தத்துக்கு புறப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ தாவீது வந்துட்டு எங்க இருப்பாரு,
இந்த பெலிஸ்டர்களோட கூட தான் இருப்பாங்க. அப்போ பெலிஸ்டர்ல ராஜாவோட ஒரு சேனாதிபதி அப்படியே சொல்லுவான், இல்லப்பா இவன் தாப்பா இதோ 1016 கொன்றான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் போட்டு கொண்டிருந்தது. அதுக்கடுத்து வந்துட்டு புகழ்ந்து புகழ்ந்து பேசினதுல இந்த தாவீது தாப்பா, இவன் போய் சவுலோட சேர்ந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு விக்கினத்தை உண்டு பண்ணிடுவான், அதனால இவனை அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அரசனுக்கு சொல்லுவாங்க. அந்த அரசனும் அவனை அனுப்பி வச்சிருவாங்க. அப்போ சவுல் மேல யுத்தத்தை அவன் செய்யாத படிக்கும் தேவன் அபிஷேகத்தை அந்த மனுஷன் மேல நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருந்த அந்த வார்த்தையின்படி அவனுடைய உள்ளத்தின் அந்த நினைவின்படியே தேவன் அதை செய்யவே அவனை அனுமதிக்காம பாதியிலே அவன் திருப்பி தாங்க குடியிருந்த அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு போறாங்க. பெலிஸ்டர்களுடைய அந்த ஊருக்கு அவன் திருப்பி போகும்போது பார்த்தா அவங்களுடைய மனைவி பிள்ளைங்க அவங்களுடைய எல்லா பொருட்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அங்க ஒரு வேற மீத்தியானர்கள் நினைக்கிறேன் ஒரு புறஜாதிகளா இருக்கின்ற அந்த ராஜர்களும் அவர்களுடைய சேனைகளும் வந்து அவங்க எல்லாரையும் பிடித்து கொண்டு போயிடுவாங்க. பிடிச்சு கொண்டு போனதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க தாவீது கூட இருக்கின்ற இன்னும் அந்த சில இஸ்ரேல் ஜனங்க அவனோடு கூட இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க, தாவீது என்னது உன்னை நம்பி வந்ததுனால எங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது போல அவனை வந்துட்டு கல்லெறிஞ்சு கொல்லுறலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனா அந்த நேரத்துல தாவீது என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, ஆசாரியனுக்கு ஒரு எப்போதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி எப்போதை கொண்டு வந்து தேவனுடைய ஆலோசனை என்ன, நான் அவங்கள பின்பற்றி போனா நிச்சயமா அவங்கள நான் முறியடிப்பேனா, அவங்கள தோக்கடிச்சிட்டு அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு மீட்டு கொண்டு வருவேனா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா போ நீ மீட்டு கொண்டு வருவ அப்படின்னு சொல்லி ஆலோசனை புறப்படுது. எப்போது அப்படின்றது என்ன, ஆசாரியன் உடுத்தி கொள்ளுகின்ற அந்த வஸ்திரம் இருக்கு, அதுல எப்போது அப்படின்றது அந்த மார்பதக்கம் அதெல்லாமே எப்போதுக்குள்ளதான் இருக்கும். அப்படியாதான் ஒரு ஆசாரியன் வந்துட்டு தேவனுடைய நிர்ணயம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவன் வந்துட்டு ஒரு அரசனுக்காகட்டும் மக்களுக்காகட்டும் எல்லாருக்குமே இப்படி ஆலோசனைகளை சொல்லி கொண்டிருந்தாங்க. சரி, இதுக்கு இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6வது வசனம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமிலாவது தீர்க்க தரிசனங்களிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஆமென் ஆமென். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சவுல் வந்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தினான் இல்லைங்களா. அவனை ஏசப்பா வந்துட்டு அவரோடைய ஆவியை கொடுத்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனை என்னைக்கு அரசனா அபிஷேகித்தாரோ அப்போயே அவனுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சாமுவேலை விட்டு புறப்பட்ட நேரமே அவனுக்கு தேவன் ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. புதிய இருதயம் அப்படின்னாலும் பரிசுத்த ஆவியானவர் தான். நம்மளுக்கு கூட எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா, 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல என்னன்னு சொல்லி நாம் புதிய சிருஷ்டி அப்படின்னு சொல்லி. அது போல அவனும் எப்போ தேவன் அவனை அரசனா அபிஷேகித்தாரோ அப்போ தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷனா தான் அவன் இருந்தான். அதனாலதான் போகும்போது அவன் போற வழியில வந்துட்டு தீர்க்க தரிசனத்தையும் உரைத்தவனா ஆவியில நிரப்பப்பட்டவனா கூட சில இடத்துல வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்படின்னா தேவனுடைய ஆவியை அவன் வசனப்படுத்தினது எதனால, வெறும் 2 காரியம் தான் வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கு. அமலேக்கியர்களுடைய அந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து அந்த பலியை நீ கொடுக்க கூடாது, நானே வந்து அதை ஏறிடுறேன் அப்படின்னு சொன்னா, அப்போ அவசரப்பட்டு வெயிட் பண்ணாம நீடிய பொறுமை இல்லாம சுத்தி இருக்கிற ஜனங்க சொல்ற அந்த வார்த்தையை கேட்டு அவசரப்பட்டு மாம்ச பலத்தையே சாய்ந்து சபிக்கப்பட்டவனா மாறிடுவான். அதுக்கடுத்து என்ன நடக்கும், தேவனுடைய ஆவி அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கடுத்து தேவனால் அனுப்பி வைத்த ஒரு கொடிய ஆவி, ஒரு பொல்லாத ஆவி அவனை அலக்கடித்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அலக்கடித்தது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவன் மனம் திரும்பினானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனம் திரும்பவே இல்லை, மேலும் பாவத்தை அதிகமாக்கி கொண்டே போனான். இப்படி தேவனை விட்டு அவன் தேவனுக்கு விரோதமா பாவத்தை செய்த பின்பு பாத்தீங்கன்னா பிலிஸ்டருக்கு மேல நான் யுத்தத்துக்கு போலாமா என்ன பண்றது அப்படின்ற ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது, சரி தேவனோட நான் ஆலோசனை கேட்கறதுக்கு போறேன், ஆசிரியர்கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்கிறேன் அப்படின்றது போல அவன் போகும்போது அவனுக்கு தேவனால எந்த மறு உத்தரமும் கிடைக்கவில்லையா. தேவனால எந்த ஒரு மறு உத்தரவும் கிடைக்கல, ஆன்சர் வரல அப்படின்னா இவன் பாவியா இருக்கிறானே, பாவிக்கு தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்வார் இல்லைங்களா. கீழ்ப்படியாம நடக்கிறவங்க தேவனுடைய சந்நிதியில நிக்கவே முடியாது. இந்த இடத்துல பாருங்களேன், ஆசாரியன் அப்படின்றவரை விட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷனா ஒரு அரசனா இருக்கிறவனை வந்து நிற்கும் போது அவனுக்குள்ள கீழ்ப்படியாம இருந்துச்சுன்னா அவனுக்கு தேவனோட கூட சம்பாஷிக்கின்ற தேவனுடைய ஆலோசனை என்ன அப்படின்றது தேவன் பேச மாட்டாரு. அவனுக்கு அந்த தகுதியை இழந்தவனா அவன் மாறிடுவான். அப்படின்னா நான் ஆசாரியனாவே இருந்தா, நான் ராஜரீகமான ஆசாரியனா இருந்தா, ஒருவேளை நான் எப்படி வேணாலும் நடந்துக்கிறேன், ஆனா நான் வந்துட்டு ஜபிக்கிறேன்,
என் ஜபத்தின்படி ஆண்டவர் கேட்பாரு, இதோ நான் இது செய்தா ஆண்டவர் வந்துட்டு ஒத்துக்குவாரு அப்படின்றது போல நம்ம நினைச்சா கண்டிப்பா சவுலையே பாக்குறோம் இல்லைங்களா? நான் ஆசாரியன் அப்படின்னா நான் அவருடைய சமூகத்துல நிக்க முடியுமா? அவர் பச்சித்து போடுகின்ற ஒரு அக்கினியா இருக்கிறார் இல்லைங்களா? தேவன் எப்படி இருக்கிறார் நம்ம மத்தியில? அப்படின்னா இந்த விஷயத்து மூலியமா நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை இல்லைங்களா? அப்படின்னா பரிசுத்தம் அப்படின்றது நமக்கு தேவை. அது கீழ்ப்படுதல் மூலியமாகத்தான் வரும் இல்லைங்களா? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் கீழ்ப்படுகின்றவர்களுக்கு ஏற்றதை போல உங்களுடைய எல்லா நடக்கையிலும் பரிசுத்தர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் 1 பேதுருல. அப்படின்னா கீழ்ப்படுகின்றவர்களுக்கு ஏற்றதை போல அப்படின்னா கீழ்ப்படுதல் மூலியமாகத்தான் நீங்கள் பரிசுத்தர்கள் மேலும் பரிசுத்தவான்களாக மாறி தேவனுடைய சொல்லை பெற்றுக்கொண்டு அந்த சொல்லின்படி நடக்கவும் அநேகர்களை தேவனுடைய பலத்தினால் விடுவிக்கின்றவர்களாகவும் இருப்பீர்கள் அப்படின்றதான் சொல்றாரு ஆண்டவர். சரி, ரோமர் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் முதல் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புத்தியுள்ள ஆராதனை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலை மறைத்து கொண்டு தேவ ஆவியானவர் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. என்ன? நீங்க உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமா இருக்கும்படியாக நீங்க ஜீவனுள்ள ஒரு பலியா உங்களை நீங்க வந்துட்டு சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா பரிசுத்தமும் அதுக்கடுத்து தேவனுக்கு பிரியமும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமா தேவ ஆவியானவர் எந்த இரக்கத்தை குறித்து பேசுறாரு? இன்னைக்கு நான் தேவனுடைய சமூகத்தில் நிக்க ஒரு தகுதி உள்ளவனாக நான் பிரித்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியா நான் மாறினேன். அந்த ப்ரோசஸ் எப்படி நடந்துச்சு? நான் பிரித்தெடுத்துக் கொள்ளப்பட்டேன் அப்படின்னா நான் பரிசுத்தவானா மாறிட்டேன், நான் நீதிமானா மாறிட்டேன், நான் சுத்திகரிக்கப்பட்டேன், நான் தேவனுடைய சமூகத்தில் நிக்க தகுதி உள்ளவனா மாறிட்டேன். இந்த தகுதி எப்படி நம்மளுக்கு கிடைச்சிச்சு? தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கவும் அங்கீகரிக்கப்படவும் நாம் பாத்திரவான்களாக எப்படி மாறுறோம்? தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான். அப்படின்னா தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தேவன் உங்களை பரிசுத்தமாக்குன அந்த காரியங்களை நீங்க மறக்காதீங்கப்பா. அவர் உங்களை பரிசுத்தமாக்கி கழுவி சுத்திகரித்து விட்டிருக்கிறாரு. மீண்டும் எப்படி வேணுமோ அப்படி நடக்கலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதை மீண்டும் தீட்டுப்படுத்தி கொள்ளாதீங்க. அப்போ நீங்க நிச்சயமா ஞானம் இல்லாதவர்களாக மாறிடுவீங்க. தேவனுடைய சமூகத்துல நீங்க நிக்க முடியாது அப்படின்ற அந்த விஷயத்தை தான் சொல்றாரு. அப்படின்னா தேவனுடைய இரக்கத்தினால நம்ம வந்துட்டு சுத்தமாக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலியமாகத்தான் நம்ம சுத்தமாக்கப்பட்டோம். தேவன் அடிமை ரூபத்தை தரித்ததுனால தான் நம்ம சுத்தமாக்கப்பட்டோம் இல்லைங்களா? ஏதோ நமக்காக பாவமானாரே, அதனால தான் நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா எப்படி வேணாலும் நான் நடக்கலாம் அப்படின்றது போல நம்மளுடைய சரீரங்களை நம்ம தீட்டுப்படுத்தி கொள்ள நம்ம ஆயத்தப்பட்டி கொண்டு, அதோ தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவன் மீண்டும் மன்னிப்பார். நான் என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது தேவன் என் மேல் அவர் கிருபையா இருந்து என் பாவங்களை ஒற்றுக்கொள்ளும் பொழுது மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி துணிகரமாக பாவத்தை செய்கின்றவர்களாகவும் தேவனுடைய வார்த்தைகளை மீறுகின்றவர்களாகவும் நாம் நடக்கும் பொழுது இதோ நம்மளுடைய சரீரத்தின் அவயவங்களை நாம் தீட்டுப்படுத்திக் கொள்கிறவர்களாக மாறிவிடுவோம் இல்லைங்களா? ஆனா தேவனுக்கு நம்மளுடைய சரீரம் அவருடைய சமூகத்தில் நிற்க ஒரு தகுதி அப்படின்றத அவருடைய மரணத்தின் மூலியமா சுதந்தித்துக் கொள்ளும்படியா அதை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அவருடைய மரணத்தின் மூலியமாக. அதனாலதான் இரக்கத்தை, தேவனுடைய இரக்கத்தை அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கோமோ அது கல்வாரி சிலுவையின் மரணம், அவர் பட்ட பாடு அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது. நினைச்சு பாருங்களேன், கல்வாரி சிலுவையில ஏசப்பா வந்துட்டு அறியப்படும் பொழுது காலையில 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் மரண வேதனையை அனுபவிச்சாரு இல்லைங்களா? முகத்துல அவர்களுக்கு உகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர்களுக்கு கண்களை கட்டி ஒரு கோல்னால ஏசப்பா வந்துட்டு அடிச்சாங்க. முள்முடிய அவருடைய தலையில வந்துட்டு ஏந்தினவரா ஏசப்பா இருக்கும்போது அந்த கோல்லையே ஏசப்பாவுடைய தலைமையில அடிக்கும் போது அந்த முள்ளே இவ்வளவு லென்த் இருக்கும் அப்படின்றது போல சொல்றாங்க. இவ்வளவு எம்எம் இருக்கலாம், ஒருவேளை அடிச்சிருந்தா அது கண்ணு வரைக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில பைபிள் ஸ்காலர்ஸ் அதை பத்தி ரிசர்ச் பண்ண சில ஸ்காலர்ஸ் எல்லாம் அந்த விஷயங்களை சொல்றாங்க. அவருடைய மரணத்தை எப்படி விவரித்தாலும் நாங்க விவரிக்கிறது அது 0.1% இருக்கலாம் அப்படின்றது போலத்தான் சொல்றாங்க. நம்ம பாக்குற இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது போல
ஒரு டிராமட்டிஸ்டிக்கா அதை கொண்டு போய் ஜனங்களை சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தா அந்த முயற்சிகள் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா அது 0.1% தான் இருந்திருக்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் நமக்காக அந்த கேடா இருந்தாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர் பூச்சி போல மனுஷர்கள் தங்களுடைய முகத்தை கோணலா திருப்பிக் கொள்ளுகிறதுக்கு அவர் ஏதுவா இருந்தது போல இருந்தாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவருடைய இறக்கத்தினால தான் நம்மளுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரங்களையும் கழுவி சுத்திகரித்து, மகனே இப்போ நீ என்னை அப்பா என்று அழைக்க கொடுக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றவனாக நீ மாறி இருக்கிறாய். மீண்டும் இதோ நீ தீட்டுப்பட்டவனாக மாறி என்னுடைய சமூகத்திலிருந்து விலகி போயிடாத என்று சொல்லித்தான் தேவனுடைய இறக்கத்தை முன்னிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுறார். சரி, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 7:14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமென். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராம் 29வது அதிகாரம் 8-9 வசனத்தை நீங்க கவனிக்கும் போது அங்க பார்க்க முடியும். ஒரு ஆசாரியன தேவன் அவருடைய சமூகத்துல நிக்க தகுதி உள்ளவனா அவன் மாறணும்னா அதுக்குண்டான சில முறைமைகள் இருக்கும். அதுல முதல் முறைமை எப்படி அந்த ப்ரோசஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னா, நீங்க யாத்திராம் 29வது அதிகாரத்தை வாசிங்க. அப்போ உங்களால அறிஞ்சிக்க முடியும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு இளங்காலையும் 2 ஆட்டு கெடாக்களையும் கொண்டு வந்து அதோட கூட புளிப்பில்லாத அப்பம் இப்படிப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு அடுத்து இதோ ஆசாரியனுக்காகவே சில வஸ்திரங்கள் இருக்கும். அந்த வெண்மையான தூய்மையான வஸ்திரம் அப்படின்றது, அந்த வஸ்திரத்தெல்லாம் அவன் தரித்து கொண்ட பிறகுதான் இதோ அவன் தேவனுடைய சமூகத்துல நிக்க அவன் தகுதி உள்ளவன் என்று சொல்லி அங்கீகரிக்கப்படுவான். அப்படின்னா ஆசாரியனுக்கு உண்டான அந்த எந்த வஸ்திரம் இருக்கோ அந்த வஸ்திரம் இல்லாமல் அவன் உள்ளவே வரக்கூடாது. வந்தான் அவன் சாவான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அவன் வந்துட்டு கை கால் கழுவி கொண்டுதான் உள்ள வரணும், அப்படி வராமல் போனால் அவன் சாவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படியாகத்தான் நம்ம பார்க்கிறோம். தேவன் கட்டளையிட்ட அந்த அக்னியினால் அல்லாம வேறொரு அக்கினியினால் அவன் தூபத்துக்காக வந்துட்டு அக்னியை வந்துட்டு எடுத்துக்கும் போது என்ன ஆச்சு? ஆரோனுடைய 2 குமாரர்களையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்னி புறப்பட்டு போய் அவர்களை தகித்து பச்சித்து போட்டது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா அது நமக்கும் கூட தான். ஆண்டவர் வந்துட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் பொழுது நம்ம கிருபையா இருக்கின்ற தேவனா இருக்கிறார். அப்படியே அவர் பச்சித்து போடுகின்ற ஒரு அக்கினியாவும் இருக்கிறார் அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது. இந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வஸ்திரத்தை அவருடைய சமூகத்துல நிக்க தகுதி உள்ள ஒரு ரட்சிப்பு என்கின்ற அந்த வஸ்திரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால ஏதோ நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வஸ்திரம் இருக்கிறது, வெண்மையான வஸ்திரம். அது எதனால் கிடைத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் மூலமாக கிடைத்தது. அதனாலதான் நம்ம மத்தாய் 22வது அதிகாரத்துல ஏசப்பா ஒரு ஓமையை பேசும்போது என்னன்னு சொல்லி சொல்லுவாருன்னா, அந்த இடத்துல கல்யாண விருந்துக்காக எல்லாரையும் போய் அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பணிவிடை ஆட்களை அனுப்பியிருப்பாங்க. அனுப்பியிருக்கும் போது அந்த ஆட்கள் எல்லாருமே உள்ள வந்து உக்காந்துருப்பாங்க நிறைய பேரு. அதுல ஒரு மனுஷனை பார்க்கும்போது, கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா நீ இங்க என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவனை நோக்கி கேட்கும்போது அவன் வந்துட்டு சும்மாவே இருந்தானா. அப்படின்னா அவன் கல்யாண வஸ்திரம் அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா சுவிசேஷம் தான். காஸ்பல கேட்டாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, எனக்காக மரிச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் அதையும் ஒரு தன்னுடைய சுயத்துக்காக பயன்படுத்துகின்றவனாக மீண்டும் தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பை தன்னுடைய மாம்சம் மனசு விரும்பினவர்களை செய்து தேவ ஆவியானவரை வெசனப்படுத்தி தேவ ஆவியானவரை எழுந்து போனவனாக கீழ்ப்படியாமையினால் தன்னை அசோசிப்படுத்தி கொண்ட ஒரு மனுஷன் தான் அந்த இடத்துல திருமண அழைப்புக்கு வந்த அந்த மனுஷன் திருமண வஸ்திரத்தை தரித்து கொள்ளாமல் இருந்தவன் அப்படின்றதுக்கு அர்த்தம். அப்படின்னா அந்த வஸ்திரம் அப்படின்னா அந்த வெண் வஸ்திரம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் நிறைய இடத்துல இல்லைங்களா? அது வெளிப்படுத்தல் புத்தகத்துல நிறைய வாட்டி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா அந்த வெண் வஸ்திரம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு ராஜரீகமான ஒரு ஆசாரியனாக நான் நின்று கொண்டு தேவனுடைய பணிவிடைகளை செய்கின்றவனாக நான் இருக்கும்படியாக எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது மனுஷனுடைய கைகள்னால இதோ தைத்திருக்கின்ற ஒரு வஸ்திரம் அல்ல. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த தூய ரத்தத்தினால் நம்மளுடைய பாவங்களை கழுவி நமக்கு வெண்மையான வஸ்திரத்தை அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிற்க தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை கொடுத்திருக்கிறார். அதை நாம் கரைப்படுத்திக் கொள்ளுகின்றவர்களாக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதனாலதான் கலாத்தியர் 3 அதிகாரம் 27 பார்க்கும்போது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் சேருகின்றதுக்கு ஞானஸ்தானத்தை பெற்ற நீங்கள் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். என்னது, நம்ம எல்லாருமே இந்த உலகத்தின் பாவத்துக்கு மரித்த உடனே ஞானஸ்தானத்துல இந்த உலகத்தோடு கூட இந்த உலகத்தின் பாவத்துக்கு மரித்தோம். எழும்பும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வெண்மையான வஸ்திரத்தை தரிக்கிறது போல நாம் தரித்து கொண்டு அவரை பரிசுத்த ஆவியானவராக ஒரு வஸ்திரமாக அவரை தரித்து கொண்டு நாம் எழும்பினவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய சமூகத்தில் நிற்கின்ற ஒரு தகுதியை ஆண்டவர் அவருடைய மகா பெரிய இறக்கத்தினால் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம ஒருபொழுதும் மறக்க கூடாது. சரி, யாத்திராகமம் 29 அதிகாரம் 14 யாத்திராகமம் 29:14. காளையின் மாமிசத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பாக அக்னியால் சுட்டரிக்க கடுவாய். இதுவே பாவ நிவாரண பலி. ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல பாருங்களேன், அந்த 29 அதிகாரத்துல ஒரு ஆசாரியன் எப்படி தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அவனை எப்படி தன்னுடைய பணிவிடைகளை செய்கின்ற ஒரு தகுதி உள்ளவனாக அவன் மாறுகின்றதுக்கு முக்கியமா அவனுக்கு வேண்டியது என்ன? பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எப்படி கிடைக்கும்? அவன் தான் மாம்சீக ரீதியா இருக்கின்ற ஒரு பாவ மனுஷனாச்சு. அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கின்ற அந்த பாவங்கள் பரிகரிக்கப்பட அந்த நாட்களில் இதோ இருந்த அந்த முறைமையின்படியாக ஒரு இளங்காலியும் அதுக்கடுத்து வந்துட்டு ஆட்டுக்கெடாவையும் அதுதான் பலியாக கொடுத்து அதன் மூலியமாக அவர்களுக்கு பாவ பரிகாரங்களை செய்து தகன பலிகளை ஏறெடுத்து பின்பு அபிஷேகிக்கின்றதுக்காக ஒரு ஆட்டுக்கெடாவை கொடுத்து இதன் மூலியமா ஒரு ஆசாரியன் இப்படி அவன் முழு ஆசாரியனாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க ஒரு தகுதி உள்ள அந்த பரிசுத்தத்தை அந்த அவைகளின் ரத்தத்தின் மூலியமாக அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆசாரியனாக ஒரு ஆசாரியன் இருப்பான். ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், இளங்காலை ஒரு பாவத்தை பரிகரிக்கின்ற ஒரு ரத்தமாக அது இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நான் நிக்க ஒரு ராஜரீகமான ஆசாரியனாக நான் இருக்கிறேன்னா என் மேலேயும் பாவம் இருந்துச்சு அப்படின்னா நான் அவருடைய சமூகத்துல நிக்க ஏன் ஆண்டவர் எனக்காக என்ன செய்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரே பாவ பரிகார பலியாக தம்மையே தந்தரலத வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதுவும் பாவ பரிகாரத்துக்காக கொடுக்க வேண்டிய அந்த பலி எப்படி அது ஏறெடுப்பாங்களோ அது போலத்தான் நமக்காக மரித்திருக்கிறாரு அப்படின்றது எபிரேயர் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. வசனத்துல கவனிக்கலாம். எபிரேயர் 13 அதிகாரம் 11-16. எபிரேயர் 13 அதிகாரம் 11-16. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியரனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுற்றரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல பாருங்களேன், எப்படி ஒரு பாவ பரிகாரம் செய்கின்றதுக்காக ஒரு பலியை எடுத்த பின்பு அந்த பலியை வந்துட்டு அதை பாவ பரிகாரத்துக்காக கொடுக்கின்ற அந்த ஒரு இளங்காளையா இருக்கட்டும் இல்ல ஆட்டுக்கெடாவா இருக்கட்டும், அந்த இளங்காளைகளை தான் பாவ பரிகாரத்துக்காக கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த பாவ பரிகாரத்துக்காக கொடுத்த அந்த காளைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆலயத்துல சர்வாங்க பலியை போல அது எல்லாத்தையும் முழுசாவே ஆண்டவருக்கு எடுக்கிறது போல பண்ணாம அதை முழுசா கொண்டு போய் அதுல வெளியே ஆலயத்தின் பொறுப்பை கொண்டு போய் அதை எரிச்சிருவாங்க. அப்படித்தான் ஆண்டவர் நமக்காக பாவமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை சுமந்து கொண்டவராக நமக்காக அவர் ஆலயத்துக்கு புறம்பே போய் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்மளுடைய பாவங்களை பரிகரிக்கிறதுக்காக அவரே நமக்காக பாவ பரிகார பலியாக தம்மையே தந்தரினார். ராஜரீகமான ஆசாரியர்களாக நாம் என்றென்றைக்கும் அவருடைய சமூகத்தில் நிற்க தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 7 அதிகாரம் 25. எபிரேயர் 7 அதிகாரம் 25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ வரைக்குமே அவ்வளவுதான். யாரெல்லாம் அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுட்டு ஏதோ சில வாட்டி வந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தை தெரியாமல் அறியாமல் பலவீனத்தினால் அப்படின்றது போல எந்த இடத்துலயே ஆகட்டும் ஒரு குற்ற உணர்ச்சி தனக்குள் வந்து மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறவங்களா இருக்கான். ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு மகா ஆசாரியனாக ஒரு மாம்சத்துல வெளிப்பட்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாக அவர்
பிதாவாகிய தேவன் என்கின்ற அவருடைய தன்மைக்கு முன்பதாக அவரே நின்று கொண்டு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தின் மூலியமாக அல்ல, இதோ வெள்ளாட்டு கெடா வேற இளங்காளையின் ரத்தத்தின் மூலியமாகவும் அல்ல, தங்களுடைய சொந்த ரத்தத்தை கையில் ஏந்தினவராக நமக்காக பரிந்து பேசுகின்றவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர் மகா ஆசிரியனாக இருக்கிறார் பிரதர். நம்ம எல்லாம் சாதாரண ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிற ராஜரீகமான ஆசாரியர்கள் கூற்றம் அப்படின்னா அவரோடு கூட உறவாடுகின்றதுக்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளோட கூட பேசுகின்றவராக இருக்கிறார். ஆனால் நம்மை ஒரு ராஜரீகமான ஆசாரியர்களாக அவர் வைத்திருக்கிறார் என்றால் அதற்குண்டான சில பணிகளும் இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட எந்த பணிகளை நாம் செய்கின்றவர்களாக இருக்கோம், நாம் எப்படி கர்த்தரோடு கூட பேசுவோம், கர்த்தர் எப்படி நம்மளோட பேசுவாரு, இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸோடஸ் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த இடத்துல சர்வாங்க பலி அப்படின்னு சொல்லி சர்வாங்க தகன பலி அப்படின்னுவாங்க. என்னன்னா இதோ ஒரு முழுமையான ஒரு கெடாவை கொண்டு போய் அதுல எந்த விதமான களங்கமும் இருக்கக்கூடாது, அந்த ஒரு கெடாவை வந்துட்டு தகன பலியா சமர்ப்பிப்பாங்க. சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எல்லாவற்றையும் வந்துட்டு அப்படியே ஆண்டவருக்கு ஏறிடுவாங்க. நோவா கூட வந்துட்டு அந்த வெள்ளத்துல தப்பிச்சதுக்கு அடுத்து இப்படித்தான் அது ஒரு தகன பலியை ஏறெடுத்த உடனே அது தேவனுக்கு சுகாசனையா இருந்துச்சு, அது நறுமணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல நாம் ஆசாரியர்களாக இருக்கும்படியாக தேவன் நமக்காக தகன பலியா தன்னை தந்தருளினாரா, பாவ பரிகார பலியாக தன்னை தந்திருக்கிறார். ஆம், தகன பலி அப்படின்றது கூட ஒரு ஆசாரியர் பணிக்கு அவனை சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த தகன பலியை ஏறிடுவாங்களே. இன்னைக்கு நான் ராஜரீகமான ஆசாரியனாக இருக்கிறேன் என்றால் எனக்காக தேவன் தகன பலியாக தன்னை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு வசனத்துல. வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். கிறிஸ்து தேவனுக்கு முன்பதாக சரீர தோற்றத்தில் வெளிப்பட்ட தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட மாம்சகுமாரனா இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்கின்ற அவருடைய தெய்வத்துவத்துக்கு முன்பதாக நமக்காக அவரையே சுகந்த காணிக்கையாக பலியாக அவர் தந்தருளி இவ்வளவாக நம்மேல் அன்பு கூறினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நமக்காக தகன பலியாக சுகந்த வாசனையான ஒரு பலியாக தம்மையே தந்தருளி அவருடைய சமூகத்தில் நிற்க தகுதிய ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சுதந்திர கொள்ளும்படியா உதவி செய்து நமக்கு அதை தந்தருளி இருக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா எப்படி வேணுமோ அப்படி நம்ம நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஒருவேளை நம்ம இந்த ஒரு ரட்சிப்பை நம்ம வேண்டாம் என்று சொல்லி மனப்பூர்வமா பாவத்தை செய்கின்றவர்களாக இருந்தால் இதோ பாவத்தை பரிகரிக்க செய்ய இல்ல அதிலிருந்து மீட்டெடுக்க இன்னொரு பலி இல்லை இல்லைங்களா? சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமேன். ஆமேன். இந்த இடத்துலயும் பாருங்களேன், இதோ வெளியேறப்பட்ட இதோ பாவமில்லாத அந்த சுத்தமான ஒரு ஆட்டுக்குட்டியானவராக அவர் நமக்காக மரித்தாரு. அந்த ஒரு மரணத்தின் மூலியமாகத்தான் இன்னைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் நிற்க தகுதி உள்ளவர்கள் என்ற அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எங்க பிரதர் அவருடைய சமூகத்தில் என்றால் ஆலயத்துக்குள் போய் நாம் நிற்கின்றதா? இன்று ஆலயமே இல்லையே, நாம் தானே ஆலயம் அப்படின்னா எங்க நிக்கிறது அப்படின்னா தேவனோட கூட நம்ம பேசுற அந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லைங்களா? தேவன் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? நம்மளோட இருதயத்துல இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை நம்மளோட கூட அவருடைய பரிசுத்த ஆவியானவர்னால அவர் நம்மளோட கூட பேசணும்னா எனக்குள்ள இருக்க வேண்டியது முக்கியமா என்ன? பரிசுத்தம், கீழ்ப்படுதல் இல்லைங்களா? உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா இப்ப வந்துட்டு நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவத்தின் உணர்வு அப்படின்றது தெரியாது. ஆனா எப்போ வந்துட்டு என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படின்ற அந்த உணர்வு எனக்குள்ள வந்துச்சோ, எப்போ என் பாவத்துக்காக நான் மனஸ்தாபப்பட்டனோ, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டனோ, எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றவனாக ஒரு புதிய சிருஷ்டியா மாறினனோ, அதுக்கடுத்து என் உள்ளமே மாறிடுச்சு. அப்பத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கிளியராக என் உள்ளத்துக்குள்ள இருந்து கேட்க முடிஞ்சிச்சு.
நீ பண்ணிட்டு இருக்கிறது கரெக்ட் கிடையாதுப்பா, நீ இங்க உட்காந்துட்டு இருக்கிற இடம் கரெக்ட் கிடையாதுப்பா, ஏதோ நீ பேசிட்டு இருக்கிற விஷயம் கரெக்ட் கிடையாதுப்பா, நீ இப்படி தப்பா பேசணும் அப்படின்றது போல அந்த வார்த்தை உள்ளத்துல இருந்து புறப்படுகின்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு ஞானஸ்தானத்தை எடுத்தோமோ அன்னையில இருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை தொடர்ச்சியா பேசிக்கொண்டே இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இருதயத்தின் பலகையில அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவருடைய வார்த்தை கேட்க முடியாதபடிக்கு உண்டான சூழ்நிலைகள் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா இருந்திருக்கு. எப்போ யார் மேலனா கோவப்பட்டு வாயை ஆசாரியனுடைய உதடுகள் என்னத்த அவனுடைய வாயை வந்துட்டு காத்துக்கணும் இல்லைங்களா, உதடை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இல்ல அப்படின்னு சொல்லி நான் எப்படி வேணாலும் பேசுறேன்னா, அன்னைக்கு நான் பைபிள் வாசிச்சாலும் நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. எவ்வளவு சாப்டர் வாசிச்சாலும் அதுல இருந்து எதுவுமே பேச முடியாது. ஆண்டவர் நான் ஜபிச்சாலும் என் ஜபத்துக்கு மறு உத்தரமோ இல்லைன்னா ஒரு சமாதானமோ ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தது போல அந்த உணர்வே நம்மளுக்குள்ள வராது. ஆனா யாரை மன்னிக்கணுமோ, யாருகிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ, எதை விடணும்னு சொல்றாரோ அது எல்லாத்தையும் விட்டு வந்து ஜபிச்சு பாருங்க, இல்ல உக்காந்துருந்து வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களோட பேசும்போது புரிய வரும், ஆமா நான் ராஜரீகமான ஆசாரியனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவனாக தேவனுடைய ஆலோசனை நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து நம்மளை மறைத்து கொண்டு கூட ஆண்டவர் வந்துட்டு அநேக பணிகளை செய்வாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து என்னன்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர், நான் இதோ அவன் என்னுடைய கருவியா இருக்கான், அவன் என்னுடைய பேருக்காக நான் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட அந்த பாத்திரமா இருக்கிறான், அவன் என்னுடைய பாத்திரம் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு இல்லைங்களா. அப்படின்னா அவர் பயன்படுத்துகின்ற ஒரு பாத்திரமா நான் இருக்கணும் அப்படின்னா அந்த பாத்திரமாக நான் என்னை ஒப்பு கொடுக்கின்றதுக்கு தேவனுடைய சொல்லுக்கு செவி சாய்க்கின்றவனாக இருக்கணும் இல்லைங்களா. அப்பதானே தேவனுடைய வல்லமை பொறுப்படுகின்ற கருவியாக நம்ம இருக்க முடியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்றத கவனிக்கலாம். ரோமர் 15வது அதிகாரம் 15-16. ரோமர் 15வது அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் சகோதரரே, புற ஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதுகிறேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் ஆசாரியனுடைய பணி செய்தேன். எப்படி வந்துட்டு பலிகளை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, புறஜாதிகள் அப்படின்ற அந்த மக்களுக்கு போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மக்கள் தேவன் பக்கம் மனம் திரும்புறாங்க இல்லைங்களா. அந்த மனம் திரும்புகிறது தான் தேவனுக்கு பிடித்த ஒரு பலியா நான் வந்துட்டு ஏறெடுத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆசாரியர் பணியை செய்கின்றத அவன் சொல்றான். தேவனுடைய இறக்கத்தினால கிருபையினால இந்த பணி எனக்கு எடுத்துச்சு அப்படின்றாரு. அதுக்கடுத்து இன்னும் தொடர்ச்சியா அவர் சொல்லும்போது சொல்றாரு, இன்னும் தேவன் என்னுடைய கைகள் மூலியமா, அற்புதத்து மூலியமா, அடையாளத்து மூலியமா, என்னை மறைத்து கொண்டு தீர்க்க தரிசனத்தை பேசுகிறது மூலியமா அவர் செய்த இவைகளே அல்லாம வேற எதுவுமே பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்றாரு. அப்படின்னா ஓவரால் அவர் போன எல்லா பட்டணத்து இடத்துலயும் ரட்சிப்பை உண்டு பண்ணவர் ஆண்டவர். ரட்சிப்பை உண்டு பண்றதுக்கு அவன் சுவிசேஷத்தை போய் அறிவித்த உடனே அந்த சுவிசேஷம் அந்த இடத்துல செயல்படுறதுக்கு, அத சுவிசேஷத்தை கேட்ட மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்றதுக்கு அது வல்லமை பொருந்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்து புறப்படுறதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஒப்பு கொடுத்தான் தேவனுக்கு, தேவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தான் இல்லைங்களா. அதனாலதான் அவனுடைய கரங்கள் மூலியமாகவும் அவனுடைய வார்த்தையின் மூலியமாகவும் கிருபை நிறைந்ததாக தேவனுடைய வார்த்தை வல்லமையா புறப்பட்டது இல்லைங்களா. புறப்படும் போதே அந்த வார்த்தையை கேட்ட எல்லாருமே ஆமாப்பா தேவன் இவனுடைய மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே அறிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஆசாரியனுங்க தன்னுடைய பணிக்கு இயேசுப்பா ஏற்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அடுத்து ஆசாரியனை அந்த ஆசாரியன் பணிக்கு சேர்க்கிறதுக்காக ஒரு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டாபிஷேகத்தை செய்வாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அபிஷேகம் செய்து கொள்கிறது. எப்படி அபிஷேகிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இரண்டாவதா ஒரு ஆட்டுக்கெடா இருக்கும், 2 ஆட்டுக்கடா இருக்கும். ஒண்ணு தகன பலியா ஏறெடுக்கிறதுக்காக, இன்னொரு ஆட்டுக்கடா வந்துட்டு அவனை அபிஷேகிக்கிறதுக்காக ஆசாரியன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அப்படி வந்துட்டு ஏசப்பா இன்னைக்கு நம்மளை எங்கன்னா அபிஷேகித்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா நம்மளை அபிஷேகித்திருக்கிறாரு. எதனால? ரத்தத்தின் மூலியமாகவா இல்லைன்னா அபிஷேக தைலத்தின் மூலியமாகவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல அவருடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம்.
நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். ஆமென். பாருங்களேன், இயேசுப்பா வந்துட்டு நம்மையும் அபிஷேகித்து இருக்கிறாரா அப்படின்னு சொன்னா, அவருக்கு பிள்ளைகளா, அவருடைய ராஜரீகமான ஆசாரியர்கள் கூட்டமாக, சொந்த ஜனமாக, பிரித்தெடுத்துக் கொள்ளப்பட்ட சந்ததியாக, பரிசுத்த ஜாதியாக நம்மை அவர் அபிஷேகித்திருக்கிறார் அவருடைய பரிசுத்த ஆவியினால, இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய பரிசுத்த ஆவியினால நம்மளை அபிஷேகித்ததுனால இன்னைக்கு உர்ரீம் தம்மீம் அப்படின்ற அந்த பொருட்கள் மூலியமா, கல் மூலியமா இயேசுப்பா நம்மளோட பேசிக்கிட்டவரா இல்லாம அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளோட கூட பேசி, யோன் 16வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி ஆண்டவர் இதோ பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகின்றவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம், இல்லைங்களா? அப்படின்னா நம்மளோட கூட ஆண்டவர் பேசுகிறவரா இருக்கிறாரா? பேசுவார். தொடர்ச்சியா நம்மளோ செய்யற வேலையில இருந்து பிடிச்சு நம்ம எடுக்கின்ற அந்த தீர்மானங்கள் இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கிறோம், எப்படி பேசுறோம், நம்மளுடைய கண் பார்வை எப்படி இருக்கு, நம்ம இருதயத்தின் சிந்தை எப்படி இருக்கு, மேட்டிமை சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோமா, எந்த விஷயங்களா இருந்தாலும் அப்படியே கடிஞ்சு அந்த விஷயங்களை நம்மளுக்கு தெரிவிப்பாரு. ஒருவேளை தெரிவிக்கும் பொழுது கூட அதை வந்துட்டு காரணங்களை சொல்லி பாவத்தை செய்யறதுக்கு உண்டான, கீழ்ப்படையாம போனதுக்கு உண்டான காரணங்கள் சொல்லிட்டு போனோம்னா, காரணம் அப்படின்றது நான் அடுத்து கீழ்ப்படையாமைக்குள்ளேயே இருக்க போறேன் அப்படின்றத தெரிவிக்கிற ஒரு விஷயம் தான் காரணம். ஆனா ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறோம், இல்லைங்களா? அது வந்துட்டு மனம் திரும்பி ஒரு புதிய மனுஷனா மாறுறதுக்கு உண்டான ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கர்த்தரையே தரிசிக்கின்ற ஒரு தகுதியை கொடுக்கும். அதனாலதான் ஒத்துக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கணும். ஆமா இயேசுப்பா, நான் இப்படி செஞ்சுட்டேன், ஆமா இயேசுப்பா இப்படி நடந்துட்டேன், அப்பா இது எல்லாத்தினாலையும் உங்களை அப்பா வேதனைப்படுத்திட்டேன் இயேசுப்பா, என்ன மன்னிச்சிருங்க தகப்பனே, ஆமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாவங்களை நம்மளுடைய வாயிலிருந்து அறிக்கை செய்து இதோ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது கண்டிப்பா இந்த விஷயங்களுக்கு நான் மனம் திரும்புறேன் அப்படின்னா நிச்சயமா அவருடைய பரிசுத்த தூய ரத்தத்தை கையில் ஏந்தினவராக, நமக்காக பரிந்து பேசுகின்றவராக, நம்ம சுத்திகரித்து அவருடைய சமூகத்தில் நிற்க தகுதி உள்ளவராக ஆண்டவர் நம்மை மாற்றுகின்றவராக இருக்கிறோம். இன்று நாம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நிற்க தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். நாமே தேவனுக்கு பரிசுத்த ஸ்தலமாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஓகே, அப்படின்னா இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். எதற்காக நாம் கர்த்தருக்கு பரிசுத்தர்களாக இருக்கணும் அப்படின்னா, அந்த பரிசுத்தம் இல்லாம நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நிக்கவும் முடியாது. கர்த்தர் நம்மை மறைத்து கொண்டு அவருடைய திட்டம் என்னவோ, அவருடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்றுகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம நிச்சயமா நம்மள ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தவே முடியாது, இல்லைங்களா? பாவியாகிய ஒரு மனுஷனை, கீழ்ப்படியாமல் இருக்கின்ற ஒரு மனுஷனை அவருடைய பணிக்கு அவர் ஏற்படுத்த முடியுங்களா? அவரோட கூட பேச முடியுங்களா? அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா இப்படி நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது என்ன நடக்கும்? லாஸ்ட் கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதலாய் இருக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஆமென். வசனத்தை கவனிங்களேன். ஏசுப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு? இதோ நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்தவர்களாக, உலகத்தோடு இருக்கும்போது உலகத்தோட ஒத்தி இருக்கிறது போல அவங்க காமெடியா பேசுறாங்கன்னா நானும் காமெடியா பேசுறேன், அவங்க கவுண்டர் அடிக்கிறாங்கன்னா நானும் கவுண்டர் அடிக்கிறேன், அவங்க சினிமா பாக்குறாங்கன்னா அவங்க கிட்ட சினிமா பத்தி பேசினா தப்பா என்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசுறவங்களா இருக்கிறேன். இதோ என்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் விருப்பம் இல்லாத நிறைய ஏக்கங்கள் எனக்குள்ள நான் உண்டாக்குறது போல நிறைய நேரங்களை நான் வந்துட்டு சோசியல் மீடியா முன்னாடி கழிக்கின்றவனா இருக்கேன். ஆகாத சம்பாஷணை நல்ல ஒடுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நிறைய ஆகாச சம்பாஷணைகளா தான் நான் செய்யறேன். பாவிகள் உக்காருகின்ற அந்த இடத்துலயும் இதோ தேவனுடைய வசனத்தை நிந்திக்கின்றவர்களாக இருக்கிறவர்கள், இவர்களுடைய சமூகத்துல இவர்களோட கூட எல்லாம் நம்ம கலந்து இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா உலகத்துக்கு ஒத்த விஷயத்தை நான் தரித்து நடக்கின்றவனாக இருக்கிறேன்னா, அப்படின்னா இதோ உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரியாம நம்ம எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு கண்களுக்கு முன்பதாக எது நன்மையும் செம்மையும், அதுக்கடுத்து அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னவென்று சொல்லி நாம் அறிகின்றதுக்கு நாம் மனம் புதிதாகின்றதுனால மறுரூபமாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி மனம் திரும்புகின்றதுனால மறுரூபமாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலாகவே நம்ம மாறப்படுவோம். எப்படி அப்படி மாறப்படுவோம்? தேவனுடைய பரிபூர்ண சித்தம் எப்படி, தேவன் என்னத்தை விரும்புறாரு
ஆண்டவர் அடுத்து நான் எங்க போகணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்றாரு, நீ வந்துட்டு இதோ மெக்கெதோனியாக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இல்லைங்களா? அப்படி ஏசப்பா ஒவ்வொரு விஷயங்களையும் என்கிட்ட பேசணும், ஒவ்வொரு விஷயங்களும் படி அவர் என்னை வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னா அவருடைய பரிபூர்ண சித்தத்தையும் அவருக்கு நன்மை செம்மை என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னா நாம் மனம் திரும்புகின்றதுனால மறுரூபம் ஆகணும். அப்படின்னா அதன் மூலியமாகத்தான் நம்ம வந்துட்டு ஆண்டவர் முன்னாடி நிக்க தகுதி உள்ளவர்களாக இருப்போம். இவ்வளவு நேரமும் ஏசுப்பா நம்மளோட கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருன்னா ஒருத்தர் ஃபைனல் பிரேயர் ஒப்பு கொடுத்து ஒரு பிரேயர் பண்றீங்களா? பரலோக தந்தையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் அப்பா. தகப்பனே, இந்த இந்த நாளை கொடுத்ததுக்கு உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளுமே எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிறப்பா, அதுக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் செய்து வருகிறப்பா, அதுக்கு உமக்கு நன்றி தகப்பனே. தகப்பனே, இந்த 1 மணி நேரத்தில் நாங்கள் எங்கள் மனதை எப்படி சுத்தமாக்கும் என்று இந்த தாசன் மூலியமாக எங்களுக்கு சொன்னீரப்பா, அதற்கு உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நாங்கள் ஒவ்வொரு நாளுமே எங்களை புதிதா மாற்றிக்கொண்டே வரணும் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் காதில் வாங்கி எங்கள் மனதிலே நிறுத்தி அதன்படி நடப்பதற்கு உமது கிருபையும் இரக்கமும் எங்களுக்கு அதிக அதிகமா தாரும் தகப்பனே. தகப்பனே, எங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே பாடத்தை கற்பித்து கொண்டு வருகிறேப்பா. அதற்கு தகுந்த பிள்ளைகளாக நாங்க வாழணும் வாழணும் தகப்பனே அப்பா. வெளிச்சமாகவும் உப்பாகவும் நாங்க வாழணும் தகப்பனே அப்பா. ஒவ்வொரும் வர முடியாத சூழ்நிலை இருக்காங்கப்பா, அவர்களெல்லாம் ஏறெடுத்து நீங்க பாருங்கப்பா தகப்பனே. காலம் சமீபமா இருக்கிறது, காலத்தை நாங்கள் புரோஜனப்படுத்திக் கொள்ளணும் அப்பா தகப்பனே. புரோஜனப்படுத்தி உம்முடைய வசனத்தை நாங்கள் பின்பற்றி வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கணும் தகப்பனே. உம்முடைய மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உங்க மகா பரிசுத்த நாமத்தில் ஏறடிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென். பிரைஸ் லோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்.